சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே வருகின்றுள்ளார்கள். ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். ஐயா பேராசிரியர் தனராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரையாற்றுவதற்காக புதுமை இலக்கிய சென்றலின் செயலாளர் கலையரசன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக புதுமை இலக்கிய தென்றல் திங்கட்கிழமைகளில் நடைபெறும். எனக்கு இது என்னுடைய தொடக்க காலம் முதல் இரண்டாவது முறையாக வேறு கிழமையில் புதுமை இலக்கிய தென்றல் நடைபெறுகிறது. ஒரு நிகழ்ச்சி ஆசிரியர் அவர்கள் 2010ஆம் ஆண்டு புது வெள்ளம் பொது நோக்கு என்னும் தலைப்பில் செவ்வாய்க்கிழமை உரையாற்றினார். அதற்கு பிறகு சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்று ஐயா அவர்கள் சென்னையில் இருக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் தரும் பல்வேறு செய்திகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இங்கு வந்து திருப்பரங்குன்றம் அன்றும் இன்றும் என்னும் தலைப்பில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வுரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற பாண்டிய நாடு வரலாற்று மையத்தினுடைய செயலாளர், தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் ஐயா சாந்தலிங்கம் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்ற அமைப்பின் தலைவர் ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு பார்வையாளர்களாக வந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அமைப்பின் நெறியாளர் பெரும்புலவர் ஐயா வெற்றியனார் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும், நன்றியுரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ஐயா தனராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்விற்கு தலைமையுரையாற்ற அமைப்பின் தலைவர் ஐயா அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வதற்காக நமது புதுமை இலக்கிய தென்றலின் புரவலர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறார். இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலாளரும், தொல்லியல் துறையிலே பணியாற்றி தமிழ்நாட்டில் உள்ள கல்வெட்டுகளோடு காலத்தை கழித்து தொல்லியல் சார்ந்த எல்லா இடங்களிலும் இவர் காலடிபடாத இடமே இல்லை என்னும் அளவிற்கு தான் பணியாற்றிய அந்த தொல்லியல் துறையிலேயே இவருடைய பணியும் ஒரு கல்வெட்டாக நிலைத்து நிற்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு பணியாற்றியவர் ஐயா
எங்களூர்காரர் என்ற பெருமையோடு ஐயா சாந்தலிங்கம் அவர்கள், ஐயா அவர்களே, வரவேற்புரையாற்றி சென்றிருக்கின்ற புதுமை இலக்கிய தென்றலின் செயலாளர் தம்பி கலையரசன் அவர்களே, நன்றியுரையாற்ற உள்ள பேராசிரியர் ஐயா தன்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள புதுமை இலக்கிய தென்றலின் நெறியாளர் புலவர் வெற்றியழகன் அவர்களே, புரவலர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, இரவழகன் அவர்களே, துணைத் தலைவர் ஐயா குருவாஞ்சேரி ராஜு அவர்களே, வடிநாயகம் அவர்களே, அயன்புரம் துரைராஜ் அவர்களே மற்றும் உள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கார்த்திகை முடிந்து மார்கழி தை இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இன்னும் நம்மை விட்டவாறு. நினைத்து பார்க்கின்றேன், தற்பொழுது ஒரு புத்தகம் இந்திய அரசியலையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, பதற்றமான சூழ்நிலை. அங்கே பணியாற்றிய காவலர் எப்படி செயல்பட்டார், அவருக்கு என்ன விதமான உத்தரவு மேலிருந்து வந்தது, நரவானை சொல்வதை போல அந்த கல்வான் பள்ளத்தாக்கிலே அந்த சீன பீரங்கி வந்த பொழுது இவர் என்ன செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சரை கேட்கிறார். அவர் பிரதமரிடம் கேட்டு சொல்கிறேன் என்கிறார். பிறகு பதில் வருகிறது, உஜிதாப் சோச்சோ ஓக்கரோ, உனக்கு எது தோணுதோ அதை பண்ணு. இதை சொல்றதுக்கு ஒரு பிரதமர், அதை கேட்டு சொல்றதுக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சர். நீ எங்க வந்தீங்கன்னா கோர்ட்டு உத்தரவு இருக்கு, மேல போகணும், மேல வர்றீங்களா இல்லையா அப்படின்னப்ப எங்கள் காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி சொன்னார், we are not allowing, we will face the consequence. மிக தெளிவான வார்த்தைகள், மேலே இருந்து சென்ற உத்தரவு, எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் கொடுத்த உத்தரவு அது. we are not allowing, we will face the consequence. நீதிமன்ற தீர்ப்பானாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று வரும் பொழுது நாங்கள் உங்களை அனுமதியோம் என்று உறுதியாக அரசு ஒரு உறுதி நிலைப்பாட்டை எடுத்து அதை அதிகாரிகளுக்கு சொல்லி அதை செயல்படுத்தி காட்டிய மண் அரசு திராவிட மாடல். அங்கே இருக்கின்ற அரசு 10:30 மணிக்கு 8:15 மணிக்கு டாங்கியில் ஏறி வருகிறது. 10:30 மணிக்கு உங்களுக்கு எது தோணுதோ அதை கொஞ்சம் பண்ணிக்கங்க. என்ன திருவிளையாடல் வந்து சொல்லுவான், குறை எவ்வளவு இருக்கோ குறைச்சிட்டு மீதியை பரிசை கொடுக்கின்ற மாதிரி. இதுக்கு ஒரு பிரதமர், இதுக்கு ஒரு பாதுகாப்பு, டப்பா இன்ஜின். அதே இடத்திலே இருந்து நீங்கள் எல்லாம் நாசமாய் போவீர் என்று சாபமிட்டவன் எல்லாம் இன்று சாய்ந்து கிடக்கின்றார். அந்த வகையிலே நம்மை போன்ற முற்போக்குவாதிகளுக்கு, மதச்சார்பற்ற எண்ணம் கொண்ட தோழர்களுக்கெல்லாம் மன உளைச்சலை தந்த அந்த நிகழ்வு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்திலே எந்த தூணிலே எங்கே தீபம் ஏற்றுவது என்று புதிதாக சர்ச்சையை கிளப்பி, அது முருகன் கோயில் உள்ள இடம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது எங்கே முருகன் கோயில் என்றே ஏற்றுக்கொண்டாலும் கூட இத்தனை காலம் அங்கே எந்த இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கு ஆதாரங்களை கொடுத்து ஐயா அவர்கள் பல வலையொலிகளிலே பல நிகழ்வுகளிலே உரையாடியுள்ளார். ஆனால் இவர்கள் கொடுத்த எந்த ஆதாரத்தையும் ஏற்றுக்கொள்ள அந்த நீதிபதிக்கு மனம் வரவில்லை. நான் நேரில் சென்று பார்த்தேன், இதுதான் என் முடிவு என்று அறிவித்து விட்டார். ஆக அது எந்த இடத்திலே ஏற்றப்படுவது, அங்கே இருப்பது முருகன் கோயில் தானா, திருமுருகாற்றுப்படையிலே சொல்வதை போல அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தானா என்று கேட்டால் கல்வெட்டு ஆதாரத்தின்படி அதுவும் இல்லை என்று போட்டு உடைக்கின்றார் ஐயா. இப்படி எதையும் அவர் புத்தகங்களை படித்து விட்டோ மற்றவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள் என்றோ என்று பேசுகின்றாலும்
அனைத்தையும் தொல்லியல் சான்றுகளிலே முதன்மை சான்று என்பது தொல்லியலிலே கல்வெட்டு சான்றுகள் தான். அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய இந்த திருப்பரங்குன்றம் அன்றும் இன்றும் என்னும் தலைப்பிலே அவர் உரையாற்றப் போகின்ற உரை என்பது பலருக்கும் பல புதிய செய்திகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற காரணத்தால் மிகவும் முயன்று ஐயா அவர்களிடம் தேதி வாங்கி இந்த கூட்டத்தை திங்கட்கிழமை நடக்க வேண்டிய கூட்டத்தை இன்றைக்கு புதன்கிழமை நடத்துகின்றோம். ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். ஐயா முனைவர் சோ சாந்தலிங்கம் அவர்கள் 1952 பிறந்தவர். 70 வருட அகவை நிறைவு செய்திருக்கின்றார். அவர் MA, MPhil, PhD முனைவர் பட்டம் பெற்றவர். PhD, DE தொல்லியல் துறையிலே அந்த கல்வெட்டு எபிகிராபி என்ற அந்த துறையிலே அவர் பட்டயம் பெற்றிருக்கின்றார். தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார். இவர் அவருடைய பெயரிலே கிட்டத்தட்ட ஒரு 12 நூல்களை அவர் எழுதியுள்ளார். எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் தொல்லியல் சார்ந்த அந்த வகையிலே தான் அவருடைய நூல்கள் இருக்கின்றன. குடுமியான் மலை என்பது அவருடைய முதல் நூல். அவருடைய 2வது நூல் வரலாற்றில் தகடு என்கின்ற நூல். இந்த நூலுக்கு தமிழ்நாட்டு அரசின் சிறப்பு பரிசினை ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். தமிழர் பண்பாட்டு பதவிகள் சித்திரமேழி, மதுரையில் சமணம். இந்த மதுரையில் சமணம், ஸ்டடீஸ் இன் ஆர்கியாலஜி, ஜெயினிசம் இன் பாண்டியா கண்ட்ரி, தேவாந்தர் வாழ்வும் வழிபாடும், நீராவி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருடைய வரலாறு என்ன அப்படின்னு ஐயா அதுக்கு ஒரு நூல் போட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்ட கல்வெட்டுகள், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கல்வெட்டுகள் என்று இவர் தனியராக இருந்து இத்தனை நூல்களை ஆக்கி தந்துள்ளார். உடன் ஆசிரியராக கல்வெட்டு கடை பற்றியும் கோயில் கடை பற்றியும் வரலாற்று நோக்கில் விருதுநகர் மாவட்டம் என்ற நூலும் மாமதுரை என்னும் நூலையும் ஐயா அவர்கள் படைத்தளித்துள்ளார்கள். அதே போல இவர் பதிப்பித்த நூல்கள் மதுரை மாவட்ட கல்வெட்டுகள், விருதுநகர் மாவட்ட கல்வெட்டுகள், தமிழ்நாட்டு கல்வெட்டுகள், அளவர் கோயில் கல்வெட்டுகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் என்று ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இவர் சிறந்த வரலாற்று நூலுக்கான அந்த தகடூர் நூலுக்காக 1990 தமிழ்நாட்டு அரசின் விருதினை பெற்றவர். சிறந்த சிறுவர் நாடகத்திற்கான பரிசினையும் தமிழாசிரியர் கழகம் வழங்கி 2000வது ஆண்டு அவர் பெற்றவர். ராஜராஜ சோழன் சதய விழாவிலே சிறந்த தொல்லியல் அறிஞராக ஐயா அழைக்கப்பட்டு விருதளிக்கப்பட்டு பாராட்டப்பட்டவர் 2014 நடந்தது. இந்திய வரலாற்று கழகத்தின் ஆயுள் உறுப்பினர், இந்திய வரலாற்று கழகத்தின் ஆயுள் உறுப்பினர், தென்னிந்திய வரலாற்று கழகத்தின் ஆயுள் உறுப்பினர், இந்திய கல்வெட்டு கழகத்தின் ஆயுள் உறுப்பினர், இந்திய ஊர் பெயராய்வு கழகத்தின் ஆயுள் உறுப்பினர், தமிழக தொல்லியல் கழகம் ஆயுள் உறுப்பினர். இவர் மதுரையிலே செயல்பட்டு வருகின்ற பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலாளர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே வருகை பேராசிரியர், விசிட்டிங் ப்ரொஃபசர், நிலம் ஆய்விதழுக்கு எடிட்டர் இன் சீஃப், முதன்மை ஆசிரியர், பசுமை நடை ஆலோசகர், திருக்கோயில் திருப்பணிக்குழு ஆலோசகர், தொல்லியல் ஆலோசகர் மதுரை என்று பலதரப்பட்ட பணிகளை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது 3 நாட்கள் பல கருத்தரங்கங்களிலே, இன்றைக்கு காலையிலே அருங்காட்சியகத்திலே முதல் கருத்தரங்கம் தொடங்கி வைத்துவிட்டு பின்பு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு சென்று அங்கே ஒரு கருத்தரங்கம், அதில் பங்கேற்றுவிட்டு பின்பு நானும் ஐயாவும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலிருந்து இங்கே பெரியார் திடலுக்கு வந்தடைந்தோம். இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்து அவருக்கு நிகழ்வுகள் உண்டு. தொடர்பு கொண்டு இது ஒரு நல்வாய்ப்பாக, நமக்கு கிடைத்த நல்வாய்ப்பாக கருதி ஐயாவிடம் கேட்டோம். ஐயா அவர்களும் எந்த மறுப்பும் சொல்லாமல் பெரியார் திடல் என்றவுடன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவங்க கேட்குறாங்க ஒரு காணொலிக்கு, ராஜராஜ சோழன் நிலத்தையெல்லாம் பிடிங்கி கொடுத்துட்டாராங்க அப்படின்னு. உடனே ஒருத்தர் அங்கே மதுரையில் அந்த அறக்கழகம் ஐயாட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம், 1 இல்லை 1 2 இல்லை,
அவன் செஞ்சது பூரா இந்த வேலையை செஞ்சு அதுல இருந்து அவர் இவரை விடுறதே இல்லை. பார்த்தீங்கன்னா அறக்கழகத்தில் பல காணொலிகள் பேசிக் கொண்டிருப்பார். அதே மாதிரி சாக்ரட்டி ஸ்டுடியோ, அது ஒரு தத்துவம் சார்ந்த அந்த ஒரு காணொலி. அது அதிலேயும் ஐயா அவர்களுடைய சமண தடயங்கள் பற்றி 2 காணொலிகள், மிக அருமையான காணொலிகள். எனக்கும் எண்ணத்திலே இருந்தது, ஐயாவிடம் கேட்டுவிட்டேன். நம்ம புதுமை இலக்கிய தொண்டர்கள் தோழர்கள் மதுரை சென்று கீழடியும் மற்றும் என்பெரும் குன்றம் என்று சொல்லப்படுகின்ற சமண தடயங்கள் 8 மலைகள் மதுரையை சுற்றி உள்ளது. அத்தனையும் ஐயா அவர்களுக்கு அத்துப்படி அங்கே இருக்கின்ற கல்வெட்டுக்களை பல முறை படித்து பார்த்து சென்றவர்களுக்கு விளக்கியுள்ளார். ஐயாவிடம் கேட்டேன், நாங்கள் தோழர்கள் அங்கே வருகின்றோம், நீங்கள் எங்களுடன் சேர்ந்து வர முடியுமா என்று. அதான் சொன்னாங்க, வயசாகி போச்சு, மலையில் ஏற முடியல, நான் வேணா கீழே இருந்துப்பேன், மேலே ஏறுறதுக்கு வேணா வேற ஆள் அனுப்புகிறேன், நீங்கள் வாங்க, அதுக்குலாம் ஆள் தயார் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஐயாவும் வர சொல்லியிருக்காங்க. விரைவில் நாம் புதுமை இலக்கியத்தின் சார்பில் ஒரு இங்கே தொல்லியல் சுற்றுலா ஒன்றை மதுரையிலே நடத்துவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை பேச்சுக்கு இடை நிற்காமல் ஐயா அவர்களை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றனர்.